ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு இருக்கக்கூடிய தண்டர்பேர்ட் 350 இதனுடைய செல்ஃப் ஸ்டார்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகலை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா செல்ஃப் எடுக்கலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அவராகவே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். செல்ஃப் அடித்து பார்த்துருக்காரு. மோட்ரு ஒரு மாதிரி வீண் சுற்றி இருக்குது. உடனே அவரே மோட்ரு தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டார் கடையிலேருந்து. கிட்டத்தட்ட 2500 செலவு பண்ணி மோட்டரை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் எங்ககிட்ட வெஹிக்கிளை கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா தான் வெஹிக்கிளை பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரிக்கவே ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்தப்பயே நாங்கள் செல்ஃப் கிராங்க் பண்ணப்பயே எங்களுக்கு மோட்டர் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. நாங்கள் கஸ்டமர்கிட்டையும் சொன்னோம், இந்த மாதிரி மோட்டர் நல்லா இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மோட்டருக்கு முன்பக்கம் ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடி, அதாவது இன்ஜின் கேசிங்க்கு மேலே வரக்கூடிய கப்பு, அது ஃபுல்லாகவே ஆலன் கீ போல்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டரினுடைய பாசிட்டிவ் லைன் அண்டு நெகட்டிவ் லைன் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூடவே ஆலன் கீஸ் போட்டு 2 இடத்துல லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் மோட்டரை அழகாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மேல் பக்கமாக தூக்கி வெளியில் எடுத்துட முடியும். ஸோ இதில் மோட்ரு நல்லா தான் இருக்குது. மோட்ரு மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது. இது நாங்கள் சரி அவர்கள் கண்ணு முன்னாடி செக் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டருக்கு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறோம். மோட்டர் ரொட்டேட் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கனெக்ஷனும் கொடுத்து பார்த்தோம். இதுதான் வண்டியிலேருந்து கரெக்டான மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புதுசாக வாங்கிட்டு வந்த மோட்ரு. ஸோ இந்த மோட்டரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப காசு ஆகிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மோட்டரே செக் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அண்டு உள்ளுக்குள்ளே சுற்றக்கூடிய ஐடில் கியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது. ஹேண்டில் நம்ம ரொட்டேட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக சுற்றுது. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே ப்ரைமரி கியர் செட்டப் எல்லாமே வரணும். அந்த இடத்துல அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக சுற்றக்கூடாது. பட் சுற்றுது. ஸோ நாங்கள் கேசிங்குள்ளே தான் ப்ராப்ளம் அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மோட்டரை இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாசிட்டிவ் லைன் அண்ட் நெகட்டிவ் லைன் இது ரெண்டையுமே கனெக்ஷனை கொடுத்துட்டு மோட்ரு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை காட்டுறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்து காட்டுறோம். ஸோ நீங்களே பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு. நல்லா கொடுத்தாங்க. நல்லா தாங்க சுற்றுது. ஸோ இப்போ மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கேசிங்கை தான் கழட்டி பார்க்கணும். அதனால் இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 இடத்துல கலட்டுற மாதிரி வரும். 2 ட்ரெயின் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லெஃப்ட் சைடு கேசிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் டென்ஷனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 4ஐயுமே கலட்டுற மாதிரி இருக்கும். நம்ம என்ஃபீல்டுக்கு எப்படி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக காமிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கிளச்சு கேபிளை கழட்டி விட்டுட்டோம். கிளச்சு கேபிளை கழட்டிட்டு அதுக்கப்புறம் கியர் ராட் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கேசிங்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கேசிங்கோட போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்பக்கம் ஒரு சில இடங்களில் இடுக்குகளில் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பக்கம் போல்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு இன்னொரு பக்கம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சாய்வாக வச்சிட்டோம் அப்படின்னா கேசிங்கோட போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ எல்லா கேசிங் போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த கேசிங் போல்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய சைஸஸ் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த போல்ட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ நீங்கள் திரும்பி அசம்பிள் பண்ணும்போது கரெக்டான லென்த்தில் இந்த போல்ட்டு போடல அப்படின்னா ப்ராப்பராக சீட் ஆகாது. அதே மாதிரி கேசிங் ஒன்ஸ் பிரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ்கட் புதுசு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேசிங் பிரிக்கிறீங்க அப்படின்னாலே கேஸ்கட் பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேசிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி இதை ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடங்களில் டபுள் பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின்னும் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம கேசிங்கை வெளியில் எடுத்துட்டோம். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டவுட் என்னென்னா இந்த ப்ரைமரி கியர், அதாவது ஐடில் கியர், இப்போ நாங்கள் கை வச்சிருக்கிற இடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கியர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயினுக்கு கீழே வரக்கூடிய அந்த செயின் பேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனுடைய போல்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செயின் பேடினுடைய அந்த கைடு பீஸ் நம்மளால் வெளியில் எடுத்துட முடியும். ஸோ இப்போ இந்த செட்டப்பில் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு தட்டி கழட்டினீங்க அப்படின்னா உங்களால் இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட முடியும்.
ஸோ இப்போ அந்த பக்கம் பிரேக்கை வந்து ஒருத்தர் நல்லா அழுத்தி பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு அழுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கழட்டிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம போல்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து மேனுவலாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த போல்ட் வந்து ரிமூவ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியர் செட்டை அப்படியே வெளியில் எடுக்கணும்னா நீங்கள் இந்த ரைட் சைடு வரக்கூடிய கிளச் போர்ஷனை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ சென்டரில் வரக்கூடிய அந்த சின்ன பீஸு அதை கழட்டிட்டு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பியரிங் செட்டு இது எல்லாத்தையும் கழட்டினீங்க அப்படின்னா 24 நம்பர் சாக்கெட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ 24 நம்பர் சாக்கெட்டை போட்டு எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டு ஆஃப்செட் ஹேண்டில் போட்டு நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எப்படி அந்த பக்கம் ரிமூவ் பண்ணும்போது நம்ம பிரேக் அழுத்திட்டு டக்குன்னு கழட்டினோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் சைடு இருக்கக்கூடிய நட்டை வந்து ஃபுல்லாக வந்து லூஸ் மட்டும் பண்ணாலே போதும். லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிளச்சை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் வரக்கூடிய கியர் செட்டை வெளியில் எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ நாங்கள் எடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே வந்து உடஞ்சி தனித்தனியாக கிடக்கு. ஸோ இதில் ஸ்ப்ரிங்கு அதில் வரக்கூடிய அந்த பிரைமரி கியர் செட்டில் வரக்கூடிய மற்ற பீசஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வரக்கூடிய ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து பிஞ்சு போச்சு. நாங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கையில். ஸோ கீழேயும் வந்து நாங்கள் கழட்டுறப்பயே வந்து 2-3 பீசஸ்லாம் விழுந்தது. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த டேமேஜ் ஆன கியர் பீஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்டீரியரில் உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய செட்டப் அது. பட் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தனித்தனியாக கழட்டு விழுந்துட்டதுனால நமக்கு வந்து ஸ்டார்டர் மோட்டர்லேருந்து ஐடில் கியருக்கு வரக்கூடிய பவர் டேரெக்டாக கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றுறதுக்கு போகலை. ஸோ அதனால் புது பீஸ் வந்து இதை நாங்கள் பை பண்ணிட்டோம். எஸ்எம்கேங்கிற கம்பெனியில் தான் வாங்கினோம். ஓஇ ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 பக்கத்தில் வருது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் காப்பி தான். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3500 சம்திங் வந்துச்சு. ஸோ 3000 சில்லற 3500 கம்மியாக தான் வந்தது. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த கிளச் போர்ஷனை வந்து லைட்டாக வெளிப்பக்கமாக இழுத்து அந்த சப்பரம் அதே மாதிரி அந்த பக்கம் எப்படி நம்ம கியர் போர்ஷனை கழட்டணுமோ அதே மாதிரி உள்ளே வந்து நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பக்கம் இருக்கக்கூடிய போல்ட்டையுமே வந்து டைட் பண்ணணும். எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளச் சைடு இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து டைட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கழட்டும் போது எடுத்த அந்த வாசர் பீஸு அண்ட் சென்டரில் வரக்கூடிய பேரிங், இந்த சென்டரில் வரக்கூடிய பேரிங்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக போய் சீட் ஆகிக்கும். ஸோ அது ப்ராப்பராக சீட் ஆகிருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கைட் பீஸு, ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளச் சைடு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பிரைமரி கியர் சைடு நம்ம வந்து ஒரே ஒரு போல்ட்டு மட்டும் தான் கழட்டியிருந்தோம் உள்ளுக்குள்ளே ஒரு பீஸோட. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 ஒர்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த டைமிங் கைடு வந்து நம்ம கழட்டியிருந்தோம் இல்லைங்களா ஒரு பேடு, அந்த பேட் பீஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட போல்ட்டை போட்டு டைட் வைக்கணும். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து டார்க் வேல்யூஸ் இருக்கும். ஒவ்வொரு போல்ட்டுக்கும் எந்த அளவுக்கு டைட் வைக்கணும் அப்படின்றது வந்து டார்க் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் டைட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம். டார்க் வேல்யூஸ் தெரிஞ்சு டைட் வச்சோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரக்கூடிய செயின் டென்ஷனர், இந்த செயின் டென்ஷனருக்கு வந்து 2 பக்கமும் வந்து ஆலன் கீ போல்ட் வரும். இந்த ஆலன் கீ போல்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செயின் டென்ஷனரை நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து டைட் பண்ணணுன்றதெல்லாம் வந்து நம்ம அதை ஆயில் சேஞ்ச் பண்ணுற வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒருவேளை இன்கேஸ் வந்து அதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து நான் மேலே ஐகார்டில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் உள்ளே வரக்கூடிய ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு சென்டரில் வரக்கூடிய போல்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செயின் டென்ஷனரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஆயில் ஸ்ட்ரெயினர். ஆயில் ஸ்ட்ரெயினர் வந்து முறைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கலட்டினீங்க அப்படின்னா புதுசு ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. பட் வந்து இங்கே நாங்கள் இருக்கக்கூடியது வந்து ஒரு இன்டீரியர், ஸோ ஒரு வில்லேஜ் ஏரியா, அங்கே வந்து இந்த பார்ட் வந்து கிடைக்கல. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து பேசினப்போ அவர் இருக்கிறத அப்படியே போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இருந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போட்டுட்டோம். அண்டு ட்ரெயின் போல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 4 இடத்துல நம்ம வந்து போல்ட்டு கழட்டுவோன்னு. ஸோ அந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய போல்ட்ஸையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் வச்சுட்டோம். அதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக காட்டலை வீடியோவில். ஸோ அங்கங்கே ரேண்டமாக மட்டும் காமிச்சிருக்கோம் நம்ம வந்து போல்ட்டு டைட் வச்சுட்டோம் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரியினுடைய கேஸ்கட்டு, அந்த லெஃப்ட் சைடு கிளச் ஹவுசிங்கில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் கேஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா வருது ஓஇ ரேட்டு. ஸோ இது வந்து ஓஇ தான். அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 666 பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். வழக்கமாக 696 போடுவோம். ஸோ இந்த தடவை 666 அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 666 வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கேஸ்கட்டை வந்து கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கேசிங்கில் போட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
இந்த கேசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடில் கியர்னுடைய அந்த சென்டர் பீஸ் ஒன்று வரும். அது வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான் கேசிங் வந்து ப்ராப்பராக இறங்கும், இல்லைன்னா இறங்காது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கிளச்சுக்கு வரக்கூடிய லிவர். அந்த கிளச்சுக்கு வர லிவரை நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கேசிங் வந்து ப்ராப்பராக சீட் ஆகும், இல்லைன்னா ஒரு கேப் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளச் லிவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறமா தான் கேசிங் இறக்குற மாதிரி வரும். ஸோ ஃபுல்லாக இறக்கிட்டு கரெக்டான டைமென்ஷன்ஸில் வரக்கூடிய போல்ட் எல்லாத்தையுமே போட்டு ஏற்றிட்டீங்க அப்படின்னா இந்த சைட் கேசிங்கில் வரக்கூடிய ஒர்க் வந்து முடிஞ்சது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் மோட்டரை வந்து கரெக்டாக சீட் பண்ணணும். ஸ்டார்டர் மோட்டரை நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஐடில் கியரோட கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்காங்கிறத பார்த்து கரெக்டாக சீட் பண்ணுங்கள். அண்ட் வச்சுட்டு மேலே வரக்கூடிய கவரில் வரக்கூடிய 4 ஆலன் போல்ட்டையும் வந்து ஃபுல் டைட் வச்சிட்டோம் அப்படின்னாலே ஸ்டார்டர் மோட்டருடைய சீட்டிங் வந்து முடிஞ்சிடும். அண்ட் கியர் ராட் வந்து அதை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி அதில் மேலே வரக்கூடிய போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளச்சு கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கிளச்சு கேபிளுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ ப்ளே வேணுமோ அதை வந்து கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளச்சு கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ப்ளேவும் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு தடவை செக் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் அங்கே பிடிக்கிறப்ப வந்து லிவர் அங்கே ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே கேபிள் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ கிளச்சு கேபிளை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டர் மோட்டருடைய வயரிங் கனெக்ஷன்ஸை வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டர் மோட்டருடைய வயரிங் கனெக்ஷன்ஸை வந்து கரெக்டாக ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் வரைக்கும் நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டியது இருக்கும். இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு, அதை நான் இப்போ வீடியோவில் காட்டல. ஸோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம் வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விட்டு போங்க. அண்ட் மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.